கலந்துக்கிற அந்த காம்படிஷனுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அக்கா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அந்த ஆசையை நிறைவேற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க. அடுத்து வந்து காவேரியோட ஃபேமிலி நிவின், யமுனா எல்லாருமே வந்து விஜய், காவேரி எல்லாருமே வந்து அங்கே போகிறாங்க. அப்போ வந்து சரி குமரனுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸாக விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. கரெக்டாக குமரனை வந்து மேடைக்கு கூப்பிடும்போது, இங்கே வந்து உங்கள் ஃபேமிலி இன்றைக்கி கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேடையில் இருக்கவங்க கேட்குறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது வந்துங்க அப்படி சொல்லும்போது, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வராங்க. அதை பார்த்து குமரன் ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. உடனே கங்கா வந்து பார்க்குறாங்க, என் ஒய்ஃபு எங்கள் வீட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு. நிச்சயமாவா அப்படின்னா, அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கங்க, நான் அவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சேன், அவங்ககிட்ட நான் சொல்லக்கூட சொல்லலை அப்படின்னு. உண்மையிலேயே பெரிய விஷயம் தாங்க, உங்கள் ஃபேமிலி உங்களுக்காக இருக்கிறதும் நீங்கள் அவங்களுக்காக இவ்வளவும் மனக்கட்டு செஞ்சுறதும் பெரிய விஷயங்க. உண்மையிலேயே உங்கள் ஒய்ஃபை நாங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. உடனே கங்காக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். சாதாரணமாக கூட உங்களை விட்டு தர மாட்டேங்கிறாரு, எப்போவுமே உங்களை பார்த்து தாங்க பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அதை கேட்டு கங்காக்கு சந்தோஷம் தாங்கலை. உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, அவர் கண்டிப்பாக இந்த போட்டியில் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் வின் பண்ணலனாலும் பரவாயில்ல நான் நினைக்கிறேன், வின் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்காது தானே அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ பேருக்கு நடுவில் வந்து அவர் இருக்கார், 10 பேரில் ஒருத்தராக வந்திருக்காரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கங்கா பேசுகிறத நினச்சி. அடுத்து எல்லாருமே கிளாப் பண்ணி குமரனை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதன்படி குமரனும் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசத்துறாரு. அதனால் வந்து குமரனை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. விஜயோட சூப்பர் கதாநாயகனாக வந்து குமரனை தேர்ந்தெடுத்துடுறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக வந்து குமரனை பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து காவேரி கிட்ட நம்ம லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்றாரு. முதல்ல காவேரி வந்து வேணாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து 2 பேருமே சந்தோஷமாக வந்து வண்டியில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து விஜய் வேணும்னே வந்து காவேரி வந்து கலாய்ச்சிட்டே வர்றாரு. என்ன காவேரி அமைதியாக இருக்க, எதுவும் என்கிட்ட பேச மாட்டேன், மாமா கிட்ட பேசணும்ல செய்யணும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு வர்றாரு. ஒரு பக்கம் டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து என்னை வேணும்னே விருப்பேற்றுறாரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி முறைக்கிறாரு, எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காவேரி கிட்ட நான் எப்படி ரொமான்டிக்காக பேச போகிறேன், அதுக்கப்புறம் காவேரிக்கு வந்து எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு காவேரிக்கு எங்கே தெரிய போகுது. அவளுக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் மனசு திறந்து ஓப்பனாக சொல்லிடணும், அவளும் நானும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நைட்டு ஃபுல்லாக நாங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து விஜய் வந்து சந்தோஷமாக வந்துகிட்டே இருக்காரு. திடீர்னு யாரோ வந்து முன்னாடி வந்து வண்டியில் வந்து இடிச்சிடுறாங்க. அப்படியே வந்து பிரேக் போடுறாரு. காவேரிக்கு அப்படியே போய் இடிச்சுக்கிறாங்க. மண்டையிலே அப்படியே நல்லா வந்து அந்த தலையில் வந்து நெற்றியில் வந்து ஃபுல்லாக வந்து இடிச்சுக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் கவனிக்காமல் கீழே இறங்குறாரு. அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், வந்து ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியாது அவங்களுக்கு, இப்படியே வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. இங்கே வந்து விஜய்னு வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. அதை கவனிக்காமல் விஜய் வந்து தொடர்ந்து வந்து எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டுட்ருக்காரு. இப்படிலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், வண்டி கூட ஒழுங்காக ஓட்ட தெரியாதா, உன்னை இப்போவே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து காவேரி வந்து வெளியே இறங்கி வராங்க. காவேரியோட நெத்திலேருந்து ரத்தமாக கொட்டுது. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்ன ஆச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாரு. ரத்தம் வருது, இவ்வளோ ரத்தம் வருது, காவேரி இப்படி அடிபடிச்சு அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் சீட் பெல்ட் போடுங்கன்னு சொன்னீங்க, நான் சரியாக போடாமல் விட்டுட்டேன் போட்டிருக்கு, அதனால தான் வந்து முன்னாடி இடிச்சுக்கிட்டேங்க அப்படின்னோடனே, ஐயோ இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி போகிறாரு. எல்லாம் இவங்களால் தான், சரிங்க சண்டையெல்லாம் போட வேணாம் விடுங்க அப்படின்னோடனே, சரி காவேரி நம்ம உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ண உடனே டாக்டர்கிட்ட போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லைங்க நீங்கள் வேறு எதுவும் எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் காவேரி, முதல்ல ஃபஸ்ட் எய்ட் தான் பண்ணணும், மீதெல்லாம் அப்புறம் தான், முதல்ல வா காவேரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி அப்படின்றாரு. நீங்கள் பதட்டம் அடையாதீங்க, ஒன்றும் இல்லைங்க சாதாரண விஷயந்தான், இல்லை ரொம்ப அதிகமாக பட்டிருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி, நீ வா முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. என்னால் தான் அப்படி ஆயிடுச்சு, நான் சரியாக வண்டி ஓட்டாமல் ஆகிட்டேன், அதனால தான் இப்படி ஆகிடுச்சு, நான் உனக்கு கூப்பிட்டு வராமல் இருந்தால் உனக்கு இப்படி ஆயிருக்குமான்னு. என்னங்க நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா முதல்ல போகலாம், ரொம்ப பதட்டம் அடைகிறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. வா காவேரின்னு சொல்லிட்டு பதறி போய் கூட்டிகிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே காவேரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், அந்தளவு ஒன்றும் இல்லை, லைட்டாக வந்து ஆழமாக அடிபட்டிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து எல்லாமே ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டோம் சார், இப்போ அவங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து பேண்டேஜ் வந்து சுற்றி அனுப்புகிறாங்க. காவேரி பார்த்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகிறாரு விஜய். காவேரி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன், தலை மட்டும் லைட்டாக வந்து வலிக்குதுங்க அப்படின்னோடனே, சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாட்சி வச்சுக்கிறாரு அவர் தோளோட. இதோட முடியுது.